திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை அற்புதமாக ஓதி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே நீங்கள் பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலத்தின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், கவலையே வேண்டாம். நீங்கள் நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். வாழ்நாளில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அடியார் பெருமக்களாகிய அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையிலே 49வது பதிகம் பார்க்க போகிறோம். திருவெண்காடு. ஆண்ட அரசு யாரு? நாவுக்கரச பெருமான். ஆளுடைய பிள்ளையார் யாரு? ஞானசம்பந்த பெருமான். நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானுடன் திருக்கோலக்காய் என்னும் திருத்தலம் சென்று வணங்கி நனிபள்ளி முதலாய் உள்ள தலங்களை எல்லாம் தொழுது திருச்செம்பன் பள்ளி செல்லும் நேரத்திலே திருவெண்காட்டு பெருமானை தொழுது பாடி அருளியது இத்தமிழ்ப்பார். 11 பாடல்கள். அம்மை பிரம்ம வித்யா நாயகி, அப்பர் சுவேதாரண்யேஸ்வரர், திருவெண்காட்டு ஈஸ்வரர். இந்த 49வது பதிகத்திலே பெருமானிடத்திலே இன்று விண்ணப்பிக்க வேண்டிய பாடல் 4வது பாடல். 49 பதிகம், பாடல் 4. பாடலை பார்ப்போம். பருவெண்கோட்டு பைங்கண் மதவேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே. பெருவெண்காட்டு இறைவன் உறையும் இடம் திருவெண்காட்டை அடைந்து உய்தும் மட நெஞ்சமே. பாருங்க, நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். மட நெஞ்சமே என்று பாடுகிறார். நெஞ்சமே பருத்த வெள்ளிய தந்தங்களையும் பசுங்கண்களையும் உடைய மதத்தை உடைய வேழம் என்பது யானை, மதங்களுடைய யானை. அதனை வேழத்தின் உருவத்தை உமையால் அஞ்ச காட்டி நின்றவர். உமையால் அஞ்சுகிறார். அப்படி நின்றவர். பெரிய சாம்பலால் உள்ள வெள்ளிய இடுகாட்டிலே தங்குபவன் ஆகிய இறைவன், இடுகாட்டிலே தங்கி இறைவன் உறையும் இடமாம் திருவெண்காட்டை அடைந்து உய்வாயாக, திருவெண்காட்டை அடைந்து நீ உய்வாயாக என்கிறார். பருத்த வேழத்தின் உருவம் காட்டி நின்றான் அப்படின்னா
யானையினுடைய தோலை உரித்து போர்த்தா இல்லையா, அதை பார்த்ததுமே உமாதேவிக்கு எப்படி ஒரு அச்சம் ஏற்பட்டது. யானையின் உருவம் தோன்ற நின்றது. பெருவெண்காடு சங்காரகால சுடலை, அதுதாங்க வெண்காடுங்கிறது. சங்கார காலத்தில் உள்ள சுடலை வெள்ளிய சாம்பல் காடு. அந்த வெள்ளிய சாம்பல் காடாக இருத்தல்னாலே பெரு வெண்காடு என்று சொன்னார். பெரிய காடு வெண்காடு, அது சங்கார கால சுடலை, அதனால சாம்பல் காடு, அது பெருவெண்காடு. திருச்சிற்றம்பலம். பருவெண்கோட்டு பைங்கன் மதவேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே. உமாதேவி அஞ்சுறாள், பயப்படுறாள். அப்படி போர்த்து யானைத்தோல் போர்த்தாள். பெருவெண்காட்டிறைவன் பெருவெண்காட்டு இறைவன் உரையும் இடம் திருவெண்காட்டு. திருவெண்காடு அடைந்து உயிர் மட நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவெண்காடு என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ளே அல்பாடித்துக் கொண்டிருக்கிற பிரம்ம வித்யா நாயகி உடனமர் திருவெண்காட்டு ஈஸ்வரை வணங்கி அப்பேராற்றல் மிக்க அவருடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம்.